பல காலங்களுக்கு முன்பு இப்படித்தான் நான் கைலாயத்தை விட்டு சென்றேன். ஆனால் இரு சூழ்நிலைகளுக்கும் எத்தனை வேறுபாடுகள்! கடந்த முறை நான் யார் என்பதை அறிந்து கொள்ள கைலாயத்தை துறந்து செல்வதற்கு நான் முடிவெடுத்தேன். இப்பொழுதோ நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் இப்பொழுது கைலாயத்தை துறந்து செல்கிறேன். என்னை பொறுத்தவரை இரு சூழ்நிலைகளுமே ஒன்றுதான். அன்று நான் உனது பயணத்திற்கு சாட்சியாக இருப்பதை எண்ணி ஆனந்தப்படுவதை விடுத்து கவலையுற்றிருந்தேன். இன்று வரை அப்படித்தான். எந்த எண்ணம் உன் மனதை கவலை கொள்ளச் செய்கிறதோ அவ்வெண்ணமே என் மனதையும் துன்பத்தில் ஆழ்த்துகின்றது. நீ என்னை விட்டு பிரிந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் அனந்த காலத்தை விடவும் மிகவும் பெரியதாகும். என்னை நினைவில் வைத்திருப்பீர்களா? இல்லை கௌரி, மறந்து விட்டவர்களையே நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டும். நீ என்னை விட்டு பிரியவில்லை. என்னில் இரண்டரக் கலந்தவள் நீ. மேலும் உன்னிலும் நான் நிறைந்துள்ளேன். நம்மால் மறக்க இயலாததை பற்றி ஏன் எண்ணி பார்க்க வேண்டும்? சூரியன் உதயமாக போகிறது. எனக்கு அனுமதி தாருங்கள். தங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் மகாதேவா. நான் அறிவேன் கௌரி, இம்முறை நீ எனக்காக காத்துக்கொண்டுதான் இருப்பாய். நான் அனைத்தையும் சோதித்துப் பார்ப்பேன். தாயே, தாயே, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தமையா, பார்த்தீர்களா? நம் தாயார் மீண்டும் ஒரு முறை நம்மை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். வா விநாயகா, நாம் தந்தையிடம் செல்வோம். தாங்கள் இங்கு வந்திருப்பது தாக்குதல் ஆரம்பித்ததை உணர்த்துகின்றது. ஆம் மகாதேவா, பானாசுரன் இந்திரதேவனை தோற்கடித்து விட்டான். அவனது 1000 கரங்களின் பலத்தினால் யுத்தத்தை ஒரு பொழுதிற்குள்ளாகவே முடித்து விட்டான் மகாதேவா. என்ன
பானாசுரன் தேவலோகத்தை தாக்கிவிட்டானா? ஆனால் தேவேந்திரன் ஏன் என்னிடம் இதை பற்றி எதுவும் கூறவில்லை? இதற்கான வாய்ப்பு கூட இந்திரதேவனுக்கு வழங்கப்படாமல் வீழ்த்தப்பட்டார். அது மட்டுமல்லாமல் தேவராஜன் இந்திரனும் சற்று நேரம் நீ தேவி பார்வதியுடன் கழிக்க வேண்டும் என்பதை விரும்பினார். யுத்தம் நீண்டிருந்தால் உனக்கு அழைப்பு வந்திருக்கும். ஆனால் இந்த யுத்தமோ ஒரு பொழுதிற்குள்ளாகவே முடிந்துவிட்டது. கவலை வேண்டாம் நாராயணரே. தாயார் மீண்டும் மறு ஜென்மம் எடுப்பார். பூலோகத்தில் சில நாட்கள் வாழ்ந்த பிறகு அவர்கள் பானாசுரனை அழிப்பதற்கு தயாராகி விடுவார்கள். அது தேவலோகத்தின் காலத்தை பொறுத்த வரையில் அது சில காலங்களே ஆகும். வருடங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது கார்த்திகேயா. யுகங்கள் மாற்றமடையும். திரேதா யோகமானது நிறைவரும் காலம் இது. துவாபரா யுகம் ஆரம்பிக்கும் தருணம். அதாவது நாங்கள் என்ன கூற வருகிறோம் என்றால், தேவி பார்வதி மறுஜென்மம் எடுக்க இனியும் தயாராகவில்லை. ஆனால் இது எப்படி சாத்தியம்? மகனே, யுகமாற்றம் என்பது நிகழும் சம்பவம் அல்ல. அதற்கு ஒரு காரணம் உண்டு. பாவம் மற்றும் புண்ணியத்தின் சமநிலை. யுகமாற்றத்தை அது தீர்மானிக்கும். சதியுகம் பாவங்கள் நிறைந்திருந்தது. திரேதாயுகத்தில் பாவங்கள் என்பது மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் திரேதாயுகத்தை நோக்கி நகர்கின்றது. இனி பாவம் என்பது உச்சத்தில் விளங்கும். அதன் விளைவாக தீய சக்திகளின் ஆதிக்கம் உச்சம் பெற்று பிரபஞ்சத்தையே தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கும். அக்காரணத்தினாலேயே பானாசுரனின் சக்திகள் அதன் உச்சத்தை அடைந்துள்ளது. ஏனெனில் தீமைகள் அனைத்தும் இப்பொழுது உச்சம் பெறுகிறது. எனவே வர இருக்கும் கடும் யுகத்தில் பார்வதி மனித ரூபத்தில் அவதரிக்க நன்மை நிறைந்த சக்திகள் அனைத்தும் மிகவும் அவசியம். இதை நாம் தான் நேர் செய்ய வேண்டும் பிரம்மதேவா. நிச்சயமாக நாராயணரே. இதில் நன்மை என்னவென்றால் இத்தருணத்தில் தந்தையார் நம் உதவிக்கு உள்ளார். தந்தையார் நம்முடன் இருக்கும் வரை நாம் எதற்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை. நிச்சயம் ஏதேனும் ஒரு வழியை நாம் கண்டறிந்து விடலாம். அதன் மூலம் தாயார் மறுபிறவி எடுக்க முடியும். இல்லையா தந்தையே? இது என்ன தந்தையே? தாங்களும் கைலாயத்தை விட்டு செல்லப் போகிறீர்களா? நான் ரகசிய குகைக்குள் தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். அங்கு என்னை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க முடியாது. जलप्रवाहपावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकाम्
शिव शिवम् धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुरद्दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कराल बाल पट्टिका धगद् धगद् धगज्ज्वलज्जयाहुतीकृतं प्रचण्डमस्तु सायके உனக்கான சமயம் வந்துவிட்டது. எனினும் அதற்கு முன்பு அனைத்து சக்தி பீடங்களையும் நிர்மாணித்தாக வேண்டும். காலம் வந்துவிட்டது கௌரி. உனது பூர்வ ஜென்மங்களின் சக்தி உன்னுடைய இந்த ஜென்மத்தில் உனக்கு சகாயம் புரியும். தாயாரின் மறுஜென்மம் தாமதமானால் பானாசுரனின் சக்திகள் அதிகரித்துக் கொண்டே போகும். ஆனால் இதற்கு என்னதான் தீர்வு தமையா? தந்தையாரோ ரகசிய குகையில் தியானத்தில் ஆழ்ந்துள்ளார். தாயார் எப்பொழுது மறுஜென்மம் எடுப்பார்? நமக்கு தந்தையாரின் வழிகாட்டுதல் தேவை தமையா. நாம் எப்படியாவது அவரிடம் சென்றாக வேண்டும். ஆனால் எப்படி கணேசா? அந்த குகைக்குள் எவராலும் நுழைய இயலாது. தாயாராலும் கூட அங்கு நுழைய இயலாது. ஆம், நம்மால் குகைக்குள் செல்ல இயலாது. ஆனால் நிச்சயம் தந்தையால் வெளிவர முடியும் அல்லவா? இனி அதிவிரைவில் இந்த சக்தி பீடங்களுக்கான தீர்த்த யாத்திரை துவங்கிவிடும். உன்னுடைய திட்டம் என்ன கணேசா? தாயார் மறுஜென்மம் எடுத்து தன் வடிவத்தை அடைய முடியவில்லை என்றால் நானும் என்னுடைய வடிவத்தை இழந்துவிடப் போகிறேன். வேண்டாம் கணேசா. தந்தையார் இந்த திரிசூலத்தால் எனது தலையை துண்டித்த பொழுது என் உயிர் திரும்ப வரவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை அழித்துவிடப் போவதாக தாயார் சபதம் செய்திருந்தார். அதுபோல என்னிடம் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தி இல்லை. ஆனால் என்னால் நிச்சயமாக என்னையே அழித்துக் கொள்ள இயலும். தாங்கள் என்னை தடுக்கக்கூடாது. எனக்கு வாக்களியுங்கள் தம்மையா. ஏனெனில் இந்த ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ஆகட்டும். ஏதேனும் விபரீதம் நடப்பதற்குள் தந்தையார் தியானத்திலிருந்து வந்துவிடுவதுதான் உசிதமானதாகும். இல்லையென்றால் பார்வதி தாயாரின் 2 புதல்வர்களும் தங்களது உயிரை துறந்து விடுவார்கள். இந்த தண்டத்தின் வடிவில் தாயார் எனக்கு அனைத்து சக்திகளையும் வழங்கினார்கள். யுத்த கலைகளையும் எனக்கு கற்றுத்தந்தார்கள். இப்பொழுது இதே தண்டத்தின் உதவியினால் நான் இந்த பிரபஞ்சத்தை விட்டே செல்ல போகிறேன்.
தங்களுடைய புதல்வர்களுக்கு இன்று தங்களுடைய உதவி தேவை தந்தையே. கணேசா, வேண்டாம் தமையா. தாங்கள் எனக்கு வாக்களித்ததை மறந்து விடாதீர்கள். தாங்கள் என்னை தடுக்க கூடாது. தந்தையே, என்னை மன்னியுங்கள் தந்தையே. நான் தங்களை தவத்திலிருந்து எழுப்பி கோபப்படுத்தி விட்டேன். ஆனால் ஒருவேளை தாயார் மறு ஜென்மம் எடுக்கவில்லை என்றால் நானும் உயிர் வாழ விரும்பவில்லை. இல்லை மகனே, எனக்கு உன்மேல் எந்த கோபமும் இல்லை. அப்படி என்றால் தாங்கள்? ஆம் மகனே, ஒன்றை புரிந்து கொள் கணேசா. ஒருவரின் கோபமானது எல்லை மீறிவிட்டால் அவனுக்கு எதிரிகளே தேவையில்லை. ஏனெனில் அவனது கோபமே அவனை தோற்கடித்து விடும். எப்பொழுது அறிவு என்னும் தேவதை தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலவில்லையோ, அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுகோள் விடுக்க இயலும்? மகனே, உனது அன்னை இப்பிரபஞ்சத்தை காப்பவள். அவளே இயற்கை, அனைத்தையும் தோற்றுவிப்பவள். அவள் நிச்சயம் மீண்டும் தோன்றுவாள். காலச்சக்கரத்தால் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றமே இது. ஆனால் தந்தையே, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? இதற்கு முன்பும் யுக மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அப்பொழுது நாம் சத்தியாயுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு நுழைந்தோம். ஆனால் அப்பொழுது நமக்கு இது போல தீய சக்திகளை எதிர்கொள்ளும் நிலை வரவில்லை. படைப்பு மற்றும் அழிவின் சக்கரங்கள் பாவம் மற்றும் புண்ணியத்தின் சமநிலையை அடிப்படையாக கொண்டது. பாவத்தின் பலன் என்பது அதிகரித்து கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் என்பது நிச்சயம் அழிவை நோக்கிதான் பயணிக்கும். இப்பிரபஞ்சம் புண்ணியம் என்பதை அடையாவிட்டால் தீமைகள் அனைத்துமே உச்சத்தை அடைந்துவிடும். அக்கணம் இயற்கை மீண்டும் ஒரு முறை பாவம் மற்றும் புண்ணியங்களின் இடையே சமநிலையை ஏற்படுத்த பிரம்மாண்ட பிரளயத்தையே ஏற்படுத்தும். இந்த பிரபஞ்சம் துவாபராயுகத்தை நெருங்க நெருங்க பாவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும். இப்படி அதிகரித்துக் கொண்டே செல்லும் பாவங்கள் பார்வதி மறுஜன்மத்தில் அவதரிப்பதை தாமதப்படுத்துகிறது. தாங்கள் இப்பிரச்சனையின் தீர்வை தேடுவதற்காக ரகசிய குகைக்குள் சென்றீர்கள். அதனால் தாங்கள் தாயின் மறுஜன்மத்தில் அவர்களுக்கு உதவி புரிய இயலும் அல்லவா? எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. அங்கு தாங்கள் இந்த பிரச்சனையின் தீர்வை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இங்கு நாங்களோ தங்களுடைய செயலில் தடையை ஏற்படுத்திவிட்டோம். இல்லை மகனே, தடைகள் ஏற்படும் முன்னரே இச்சங்கடத்தை களையும் யுக்தியையும் கண்டறிந்தேன். என்ன பரிகாரம் அது தந்தையே? மகனே, மறுஜன்மம் எடுப்பது கடினமானதல்ல. எனினும் பானாசுரனை அழிப்பதற்காக பார்வதிக்கு அவரது திறமைகளை நினைவூட்டுவதே கடினமானது. அதற்கான உபாயம் ஒன்றே உள்ளது கணேசா. நன்மைக்கான சக்திகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் தூண்டப்பட வேண்டும். இது என்ன விதமான
அதிகமான சக்தி தந்தையே. அவை எங்கு உள்ளன? எங்களிடம் கூறுங்கள், நாங்கள் அதை துண்டுகிறோம். அவ்விடங்களை சக்தி பீடங்கள் என்றே அழைப்பார்கள். பூலோகத்தில் அவ்வாறு 12 சக்தி பீடங்கள் உள்ளன. இவ்வனைத்து பீடங்களையும் ஒன்றிணைந்த சக்தி பார்வதியின் மறுஜென்மத்திற்கு சகாயம் புரிவதோடு மட்டுமல்லாமல் அவை பார்வதிக்கு அவளின் தெய்வீக நிலையை உணர்த்துவதிலும் உதவி புரியும். ஆனால் தாயாருக்கும் இந்த சக்தி பீடத்திற்கும் என்ன சம்பந்தம் தந்தையே? இந்த 12 சக்தி பீடங்களுமே சதியின் சரீர பாகங்களை கொண்டதாகும். அப்படி என்றால் தாங்கள் கூற வருவதின் அர்த்தம், தாயார் சதியின் வடிவத்தில் அவர் இருந்த பொழுது அவரது உடலானது 12 பாகங்களாக சிதைந்ததா? யார் செய்தது? எவர் இத்தகைய கொடுமையை செய்தது? நான் தான் விநாயகா.